இப்போ வந்து அதேமாரி இந்தியாவுல வந்து இந்த ஜாஃபர் சாதிக் மட்டும் கடத்திருக்கேன்னா, இல்லை இது போல லட்சக்கணக்கான பேர் இந்த தொழில வந்து செய்றாங்க. அதில வந்து ஜாஃபர் சாதிக் என்ற முஸ்லீம் பெயர் கொண்டவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே இத செஞ்சுட்டே இருக்காங்க. ராம்நாடு அந்த சைடு பகுதியில் உள்ள மக்கள் இந்த தொழில வந்து அது சாதி மதங்கள் பார்க்காம அந்த தொழில வந்து ஈடுபட்டுட்டே இருக்காங்க. ஜாஃபர் சாதிக்கு கூட்டாளிகள் பிடிபட்ட பிறகு, நேற்றைய கூட 3800 கிலோ வந்து போதைப் பொருள் வந்து அதே குஜராத்தில் வந்து பிடிச்சிருக்காங்க. இப்படி வந்து நாடு முழுக்க வந்து இது போன்ற போதைப் பொருள்கள் வந்து பிடிக்கிறதும், அது வந்து வெளிநாட்டுக்கு கடத்துறதும், உள்நாட்டிலே வந்து விநியோகம் பண்ணி விற்பனை செய்வதும் தொடர்கதையா தான் இருக்கு. ஆனா இந்த ஜாஃபர் சாதிக் விஷயம் வந்து கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. இது ஏன் அரசியல்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு புயலை கிளப்பியிருக்குன்னு சொன்னா, ஜாஃபர் சாதிக் இருக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு. ஒரு எதிர்க்கட்சியா இருந்திருந்தா, இந்த அளவுக்கு பெருசா இருக்க வாய்ப்பு இல்ல. இவங்க வந்து பல நாள் செஞ்சிருப்பாங்க. செஞ்சது தான் வந்து அவர் வந்து திரைப்படங்கள்ல நெறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் நெறைய ஹோட்டல்ஸ் திறந்திருக்காப்புல. அப்படிங்கும்போது அப்போ அவங்க வந்து நெறைய அந்த வியாபாரம் பண்ணியிருக்கணும் மேபி. திமுக கட்சியில இணைஞ்சாப்புல ஒரு ஒரு பொறுப்பும் குடுக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு நபர்ல இவரும் ஒருத்தரா இருக்காருங்கும்போது, அத வந்து சாதாரணமா நம்ம கடந்து போக முடியாது இல்லைங்களா? அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், இவங்க ஏன் இத உடனேயே ஒரு ஒரு பரபரப்பான விஷயம். இன்னும் அதுக்கான விசாரணைகள் முழுமையாக தொடங்க இப்ப தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயே இவங்க இத அ நீக்குறாங்க அப்டின்னா, உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலா தான் இருக்கு. சிட்ரஸுடைய பில்டிங்கில தான் இவர் அலுவலகமே வச்சிருக்காரு. இப்போ ஜாஃபர் சாதிக்குடைய அலுவலகம் சீல் வச்சிருக்கேன். அந்த பில்டிங் வந்து திமுகவுடைய மாவட்ட செயலர் சிட்ரஸுடையது. என்ன வியாபாரம் செஞ்சா இன்னைக்கு வந்து அவ்வளோ லாபம் கிடைக்கும் உங்களுக்கு? கொரியர் வியாபாரம் செஞ்சா லாபம் கிடைச்சிருமா? எதுவுமே கிடைக்காது. கோடிக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு வருதுன்னு சொல்லும்போது, இப்படி இல்லீகலா வந்து அதாவது முறை தவறிய வழியில வரக்கூடிய பணம் தான் இவங்களுக்கு இப்படி கோடிக்கணக்கில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் பிசினஸ் பண்ணா தான் இப்படி வந்து இவங்க திடீர் பணக்காரனா ஆக முடியுமே தவிர, இவங்க வந்து உழைச்சு சரியான முறையில வந்து இவங்க சம்பாதிச்சிருந்தாங்கன்னா, அவ்வளோ சாதாரணமா முடியாதுன்றாங்க. திமுகல வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து அத சாதாரணமா வந்து அவர நாங்க கட்சியிலேருந்து நீக்கிட்டோன்னு சொல்றத விட, அவர பிடிச்சு ஒப்படைச்சிருந்தாங்கன்னா, அது திமுக மேல எந்த தவறும் இல்லன்னு சொல்லலாம். ஒரு எம்எல்ஏ யாருன்னா எம்பி வீட்ல உட்காந்துட்டா, அவர பிடிக்க முடியுமா? எந்த போலீஸ் வந்தாலும் பிடிக்க முடியாது. கட்சியினுடைய சூழ்ச்சி அது இதுன்னு சொல்லி பயங்கரமா வந்து புகார்கள வந்து முன்னிலைப்படுத்துவாங்க. பெரும்பாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு அவசர அவசரமா திமுக நடவடிக்கை எடுக்கும்போது சந்தேகமா வருது. எனக்கும் பயங்கர சந்தேகம் வருது. திமுகவுக்கும் 100% தெரிஞ்சிருக்கும். திமுகவும் இதில உடந்தை அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம வாய நம்ம நாராய்ச்சிக்க கூடாது. அதே நேரத்தில திமுக வந்து இன்னைக்கு அவன தப்பிக்க வச்சிருக்கிறது பார்த்தாவே சந்தேகமே அதிகரிச்சுட்டே போகுது. உதயநிதி ஸ்டாலின வந்து இவர் வந்து ஒரு நெருங்கிய நண்பர் மாரி தான் இருந்திருக்காப்புல. யாரு? சாதிக்கு. திரைப்படம் அப்படின்றத விட அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர் இருந்திருக்காப்புல. மேபி இப்போ வந்து அவர் வந்து இந்த குற்றச்சாட்டுல அவர் மீது வராம இருந்திருந்தா, இந்த பாராளுமன்ற தேர்தல்ல கூட வந்து அவர் சீட்டு வாங்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. திமுகவுக்கு நேரடியான தொடர்பு அதாவது அதிகமானங்க ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு எம்பியுடைய தொடர்பு இருந்தாவே, நேரடியா உதயநிதி ஸ்டாலின் தொடர்பு அல்லது நேரடியான மு.க. ஸ்டாலினுடைய தொடர்பு இருந்தா வேண்டாம். எம்எல்ஏ, எம்பிக்கள் சில பேருடைய தொடர்புகள் இருந்தாவே, அது என்ன ஆகும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய இது கொடுக்கும் இல்லைங்களா? ஒரு பாதிப்பு மிகப்பெரிய ஏற்படும். பாதிப்பு, பின்னடைவு கொடுக்கும். யாராவது சின்ன தொடர்பு இப்போ சிட்ரஸ்ல வீடு கொடுத்துருக்கேன். சிட்ரஸுடைய தொடர்பு இருந்தால் கூட அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரும். யார் இந்த திமுக சார்ந்த யாராவது சில பேருடைய பெயர் வந்துச்சுன்னு சொன்னால், அது பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை திமுக கூட்டணி சந்திக்கின்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ அதனால தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவசர அவசரமாக வந்து அவனை எங்கே ஓட வச்சிருக்கா மாரி எனக்கு தெரியுது. இல்லைன்னு சொன்னால் காவல்துறை பிடிச்சு ஒப்படைச்சிருக்கணும். சாதிக் பாஷா இப்போ நினச்சாங்கன்னா 1 ஹவரில் சாதிக் பாஷா எங்கே இருக்கான்னு தமிழக காவல்துறைக்கு தெரியும். இப்போ டெல்லி போலீஸே வந்து தமிழ்நாட்டில தேடுது கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை என்ஐஏ கிட்ட ஒப்படைக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியுமா? செந்தில் பாலாஜியுடைய தம்பியே மத்திய அமலாக்கத்துறை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால், ஜாபர் சாதிக்கு கண்டுபிடிக்க முடியுமா? டெல்லி போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா? இது திமுக வந்து இந்த விஷயத்த மறைக்கணும்னு நினைச்சா கண்டுபிடிக்க முடியாது. ஜாபர் சாதிக்கு இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அவர் தேடப்படும் குற்றவாளியா தான் இருப்பாரு. சமூக வலைதளங்கள்ல அமீருக்கு சமீபத்தில ஒரு உணவகம் திறந்ததாகவும், அதற்கும் இவர் தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி செய்தி. அக்னி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நிகழக்கூடிய பல்வேறு அரசியல் சூழ்நிலை குறித்து பேசுவதற்காக தடா ரஹீம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வாங்க.
தற்போது தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் ஒரு பேசுபொருளாக மாறி இருப்பது போதைப் பொருட்கள் டெல்லியில் பிடிபட்டிருக்கு. இதில் முக்கியமாக திமுகவின் பிரமுகர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும், இதனுடன் சினிமா பிரபலங்கள் எல்லாம் இதோடு அந்த நபரோடு தொடரில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு அரசியல் களங்களிலும், அரசியல் பிரமுகர்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த போதை மாஃபியா என்பது ஏதோ வந்து ஜாஃபர் சாதிக்கு கடத்திருக்காப்புல அப்படின்றத மட்டும் பார்க்க முடியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். அது வேர்ல்டில் வந்து இந்த போதைப்பொருள் மாஃபியா வந்து மிகப்பெரிய அளவுக்கு நெட்வொர்க் இருக்குது. சில பல நாடுகளில் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டிலே வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு போதைப்பொருளுடைய இது உச்சத்தில் இருக்குது. இப்போ வந்து அதேமாரி இந்தியாவில் வந்து இந்த ஜாஃபர் சாதிக்கு மட்டும் கடத்திருக்காங்கன்னா இல்லை, இது போல் லட்சக்கணக்கான பேர் இந்த தொழிலை வந்து செய்கிறாங்க. அதில் வந்து ஜாஃபர் சாதிக் என்ற முஸ்லீம் பெயர் கொண்டவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இதை செஞ்சுட்டே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட குஜராத்தில் முத்ரா துறைமுகத்தில் வந்து 3 கண்டெய்னரில் வந்து போதைப்பொருள் வந்து பிடிப்பட்டது. நேற்றைய முன்தினம், அதாவது இந்த ஜாஃபர் சாதிக்கு கூட்டாளிகள் பிடிப்பட்ட பிறகு நேற்றைய கூட 3800 கிலோ வந்து போதைப்பொருள் வந்து அதே குஜராத்தில் வந்து பிடிச்சிருக்காங்க. இப்படி வந்து நாடு முழுக்க வந்து இது போன்ற போதைப்பொருள்கள் வந்து பிடிக்கிறதும், அது வந்து வெளிநாட்டுக்கு கடத்துறதும், உள்நாட்டிலே வந்து விநியோகம் பண்ணி விற்பனை செய்வதும் தொடர்கதையாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஜாஃபர் சாதிக் விஷயம் வந்து கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. இது ஏன் அரசியலில் வந்து இந்த அளவுக்கு ஒரு புயலை கிளப்பி இருக்குன்னு சொன்னால், ஜாஃபர் சாதிக் இருக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குது. ஒரு எதிர்கட்சியாக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு பெருசாக இருக்க வாய்ப்பு இல்லை. மேபி சொல்கிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, எதிர்கட்சியாக இருந்ததுன்னா அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட நபரை கட்சியிலேருந்து நீக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் திமுக என்ன சொல்லுதுன்னா, இந்த தகவல் எங்களுக்கு வந்த அடுத்த நிமிடமே அவரை கட்சியிலேருந்து அடிமட்ட உறுப்பினர் பதவியிலேருந்து நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீக்கிறது மட்டும் வந்து சரியானதா என்னுடைய பார்வைக்கு படலை. ஏன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கீங்க. இப்படி ஒரு போதை பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் உடன் இருந்த அவருடைய கூட்டாளிகள் 3 பேர் டெல்லியில் கைது பண்ணியிருக்காங்க. அதில் ஜாஃபர் சாதிக் முக்கியமான குற்றவாளி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய போதை ஒழிப்புத்துறை அதிகாரிகள் உங்கள்கிட்ட பேசினதுக்கு பிறகு நீங்கள் வந்து அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டேன்னு சொல்லி நீங்கள் கடந்து போக முடியாது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஜாஃபர் சாதிக்கை கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னப்பா இதேமாரி நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த நபரை அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய போதை ஒழிப்புத்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்கணும். அதுதான் வந்து ஒரு சிறந்த அரசினுடைய எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கடத்தி அனுப்பி கட்சியிலேருந்து நீக்கிட்டோம், அவ்வளோதான் நாங்கள் செய்ய முடியும். மத்திய அரசு வந்து பிடிச்சிக்கிட்டோம், யார் வேணாம்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், மத்திய அரசு இல்லை, இன்டர்போல் போலீஸ் வந்தாலும் தமிழ்நாட்டில் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னால், தமிழ்நாடு அரசு காவல்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி வந்து திமுக இப்படி ஒரு விதமான ஒரு தகுதிதம்பாக ஆடுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஜாபர் சாதிக் என்ற நபருக்கு 2021, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்த பொறுப்பை வந்து திமுக மேற்கு மாவட்டத்தில் இவருக்கான பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ திமுக ஆட்சிக்கு பிறகுதான் இந்த மாதிரியான செயல்களில் ஜாபர் சாதிக் ஈடுபட்டிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதற்கு முன்னாடியே இவர் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டு இருந்தார், திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிகப்படியாக செய்கிறாரு அப்படின்னு? இல்லை, அது இப்போ தான் இவங்க வந்து பல நாள் செஞ்சுருப்பாங்க. செஞ்சது தான் வந்து அவர் வந்து திரைப்படங்களில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அப்புறம் நிறைய ஹோட்டல்ஸ் திறந்திருக்காப்புல. அப்படிங்கும்போது அப்போ அவங்க வந்து நிறைய அந்த வியாபாரம் பண்ணியிருக்கணும் மேபி. பெரும்பாலும் இந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ராம்நாடு அந்த சைடு பகுதியில் உள்ள மக்கள் இந்த தொழிலை வந்து அது சாதி மதங்கள் பார்க்காம அந்த தொழிலில் வந்து ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது ஏற்கனவே பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் வந்து திமுக கட்சியில் இணைஞ்சாப்புல ஒரு பொறுப்பும் கொடுக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு நபரில் இவரும் ஒருத்தராக இருக்கார் என்பது அதை வந்து சாதாரணமாக நம்ம கடந்து போக முடியாது இல்லைங்களா? ரெண்டாவது வந்து இவர் வச்சிருக்கிற அலுவலகமே பார்த்திங்கன்னா, திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் சிற்றரசுடைய பில்டிங்கில் தான் இவர் அலுவலகமே வச்சுருக்கார். இப்போ ஜாபர் சாதிக்குடைய அலுவலகம் சீல் வச்சுருக்கேன். அந்த பில்டிங் வந்து திமுகவினுடைய மாவட்ட செயலர் சிற்றரசுடையது. அவர் வந்து சிற்றரசு வைத்திருக்கக்கூடிய ஒரு
பார்சல்கள் அனுப்பக்கூடிய கொரியர் கம்பெனிக்கும் இதில தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல. அதாவது இவங்க வச்சிருக்கிறது கொரியர் கம்பெனி வச்சிருப்பாங்க. அந்த சின்ன பார்த்தீங்கன்னா தொழில் வேற மாதிரியா இருக்கும். பட் அண்டர் கிரவுண்ட்ல வந்து இவங்க இந்த ஒர்க் பண்ணியிருக்கலாம். மேபி இல்ல கொரியர் கம்பெனி மூலமாக இது போன்ற பார்சல்கள் அனுப்பப்பட்டதா சொல்றாங்க. இல்ல. அனுப்பியிருப்பாங்க. அப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்குன்றேன் நான். இல்லன்னு சொல்ல முடியாது நம்ம. இல்லாம வந்து அவர் வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து என்ன வியாபாரம் செஞ்சா இன்னைக்கு வந்து அவ்வளோ லாபம் கிடைக்கும் உங்களுக்கு? கொரியர் வியாபாரம் செஞ்சா லாபம் கிடைச்சிருமா? எதுவுமே கிடைக்காது. எல்லாமே இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு ரூ. 100 சம்பாதிக்கணும்னாலும் 10 பேர்கிட்ட போட்டி போட்டு தான் ரூ. 100 சம்பாதிக்க வேண்டிய நிலை இன்னைக்கு இருக்குன்னும்போது, கோடிக்கணக்கான ரூபாய் உங்களுக்கு வருதுன்னு சொல்லும்போது, இப்படி இல்லீகலா வந்து அதாவது முறை தவறிய வழியில வரக்கூடிய பணம் தான் இவங்களுக்கு இப்படி கோடிக்கணக்கில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணா தான் இப்படி வந்து இவங்க திடீர் பணக்காரனா ஆக முடியுமே தவிர, இவங்க வந்து உழைச்சு சரியான முறையில வந்து இவங்க சம்பாரிச்சிருந்தாங்கன்னா, அவ்வளோ சாதாரணமா முடியாதுன்றாங்க. புரியுதுங்களா? இப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம பேசுறோம். அப்ப திமுகல வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து அத சாதாரணமா வந்து அவர நாங்க கட்சியிலேருந்து நீக்கிட்டோம்னு சொல்றத விட, அவர பிடிச்சு ஒப்படைச்சிருந்தாங்கன்னா, அது திமுக மேல எந்த தவறும் இல்லன்னு சொல்லலாம். திமுக வந்து கரெக்ட்டா இருந்தது. கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. நபர பிடிச்சு சம்மந்தப்பட்டவர்கிட்ட ஒப்படைச்சுட்டாங்கன்னு. அப்போ திமுக ஒப்படைக்காம இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு எம்எல்ஏ யாருன்னா எம்பி வீட்ல உட்காந்துட்டா, அவர பிடிக்க முடியுமா? எந்த போலீஸ் வந்தாலும் பிடிக்க முடியாது. தமிழக காவல்துறை ஒத்துழைப்பு இல்லாம சாதிக் ஜாஃபர் சாதிக்க பிடிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்பொழுது, அப்போ இது வந்து திமுக மீது நம்ம குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகளும், மற்றவங்களும் திமுக மீது நேரடியான குற்றச்சாட்டு வைக்கும்போது, அதில உள்ள விஷயங்கள் நியாயமா தானே படுது நமக்கு. இந்த போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில ஜாபர் சாதிக்குக்கு தொடர்பு இருக்கு. இவர் தான் மூளையா செயல்பட்டாரு அப்படின்ற தகவல் கிடைத்த உடனே, திமுக முக்கிய பிரமுகர்களா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், முதல்வரா இருக்கட்டும், அவருடன் எடுத்த புகைப்படங்கள சமூக வலைதள பக்கங்கள்ல இருந்து உடனடியா நீக்கம் செய்றாங்க. ஆனா அ இவ் அ அமீரோ, வெற்றிமாறனோ அந்த மாரியான ஒரு நீக்கமும் இன்னும் செய்யல. ஸோ அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், இவங்க ஏன் இத உடனேயே ஒரு ஒரு பரபரப்பான விஷயம். இன்னும் அதுக்கான விசாரணைகள் முழுமையாக இப்ப தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயே இவங்க இத நீக்குறாங்க அப்டின்னா, உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலா தான் இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு ஏன் முன்னாடி கிடைக்கல? உளவுத்துறை உங்களுக்கான தகவல் குடுக்கல அப்டின்னு. இல்ல. எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, திமுகவ பொறுத்தவரையிலும் அப்படியே குற்றச்சாட்டு வச்சாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எதிர்க்கட்சிகள் பிரச்சனை, எதிர்க்கட்சிகளுடைய இது சூழ்ச்சி. இதுவரை நீக்கப்பட்டவங்கள தற்காலிகமா தான் ஆமா. நீக்கியிருக்காங்க. இல்ல இவரு தான் எதிர்க்கட்சிகளுடைய சூழ்ச்சி, அது இதுன்னு சொல்லி பயங்கரமா வந்து புகார்கள வந்து முன்னிலைப்படுத்துவாங்க. பெரும்பாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு அவசர அவசரமா திமுக நடவடிக்கை எடுக்கும்போது சந்தேகமா வருது. எனக்கும் பயங்கர சந்தேகம் வருது. அதே நேரத்தில நீங்க சொன்ன மாரி ட்விட்டர் உட்பட சோசியல் மீடியால இருந்த புகைப்படங்கள்லாம் ரிமூவ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க இதே மாரி இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன் வெற்றிமாறனோ, இல்ல அமீரோ ரிமூவ் பண்ணலன்னு கேட்டீங்க. இவங்களையும் அவங்களையும் ஒப்பிட்டு பேச முடியாது. இது அரசியல். புரியுதுங்களா? ஆனா அவங்க வந்து எப்படின்னு சொன்னா, ஒரு இயக்குனர்கள். அவங்களுக்கு வந்து யார் வேணாலும் திரைப்படம் எடுக்கலாம். நீங்க கூட காசு எடுத்துன்னு போய் குடுத்து நான் ஒரு படம் எடுக்கிறேன். எனக்கு ஒரு படம் எடுத்து குடுங்கன்னு சொன்னா, சரின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா, ஒவ்வொரு திரைக்கலைஞனும் தான் தனக்கு இருக்கக்கூடிய திறமைய எப்படியாவது பொதுவெளியில கொண்டு வரணும். அத கொண்டு வரணும்னு சொன்னா, யாராவது ஒரு தயாரிப்பாளர், ஃபைனான்சியர் வேணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் அப்படி அலையிறாங்க. கதைகள வச்சுக்கிட்டும், இயக்குனர் அந்த நீங்க பார்த்துருக்கலாம். இந்த திரைத்துறையில அலையிறாங்க. அப்படி இருக்கும்போது, அவங்ககிட்ட போய், "சரி நீ படம் எடுக்கிறியா? எடு நான் ஃபைனான்ஸ் பண்றேன்னு" சொன்னோன்னா, உங்ககிட்ட இருக்கிற காசு நாய் வித்த காசா? பன்னி வித்த காசா? அல்லது அ வேற எந்த காசுன்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நீ எடுக்கணும்னு சொல்லி தயாரிப்பாளர் இவரு இது ஃபைனான்ஸ் பண்றேன்றப்பல, ஓகே அப்படின்னு சொல்லி தான் இறங்குவான். அப்போ அந்த அடிப்படையில தான் அமீர் வந்து திரைப்படத்துக்கு வந்து அவர் தயாரிப்பாளரா இருக்காரே தவிர, மற்றபடி அமீருக்கு அவங்களுக்கும் தொடர்பு இருக்கிற மாரி தெரியல. சமூக வலைதளங்கள்ல அமீருக்கு சமீபத்தில ஒரு உணவகம் திறந்ததாகவும், அதற்கும் இவரு தான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி செய்திகள். இல்ல. அந்த உணவகம் இப்போ இந்த ஜாபர் சாதிக் மேட்டர் வந்தபோதில, அதுக்கு முன்னாடியே வந்து அந்த விமர்சனங்கள் சமூக மத்தியில வந்துச்சு, அந்த மக்கள் மத்தியில. எப்படின்னு சொன்னா, இந்த புகாரின்ற ஒரு பையன் வந்து இஸ்லாமிய சமய சொற்பொழிவெல்லாம் நெறைய நிகழ்த்துவாப்புல. அவரு, அமீரு, இந்த ஜாபர் சாதிக் 3 பேர் சேர்ந்து தான் அந்த ஹோட்டல் திறக்கும்போது, அப்ப அந்த புகாரின்ற அந்த பையன அட்டாக் பண்ணி, நெறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து எப்படி திரைத்துறையில இருக்கக்கூடிய ஒரு நபரை வச்சு, இது வந்து சரியா? மார்க்க அடிப்படையில சரியா? அப்படின்னு சொல்லி நெறைய விமர்சனங்கள் அப்போ வந்துச்சு. அப்போ அந்த 3 பேர் சேர்ந்து தான் அந்த ஒரு ஹோட்டல்ஸு, டீ கடைலாம் திறந்தாங்க.
இதெல்லாம் வந்து திறந்து இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. அப்படி இருக்கும்போது, அப்போது இவங்களுக்கு வந்து அவர் என்ன தொழில் செய்கிறாருன்னு சொல்லி தெரிய வாய்ப்புகள் இல்ல. எனக்கு என்ன சொல்றேன், திமுகவுக்கும் 100% தெரிஞ்சிருக்கும். திமுகவும் இதில உடந்தை அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம வாயை நம்ம நாராய்ச்சிக்க கூடாது. அதே நேரத்தில திமுக வந்து இன்னைக்கு அவன தப்பிக்க வச்சிருக்கிறது பார்த்தாவே சந்தேகங்கள் அதிகரிச்சுட்டே போகுது. திமுக தப்பிக்க வைக்கக்கூடாது. அவனுக்கு பிடிச்சு ஒப்படைச்சு வைக்கணும். திமுகவுடைய ஆட்சி நடக்குது. வேற யாருடைய ஆட்சி இல்ல. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தோடு கூட ஜாபர் சாதிக்கு வந்து நெருக்கமாக பழகியிருக்கிறார் அப்படின்னும் சொல்லப்படுது. அவர் நெருக்கமாக பழகாமல் இருந்திருந்தால், இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் அவங்க கலந்துக்குவாங்களா? அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் பார்க்க முடியுது. நிச்சயமா. இதில எப்படின்னு சொன்னா, ஜாஃபர் சாதிக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் மனைவி கீர்த்திகா எடுத்த திரைப்படத்துக்கு இது தயாரிப்பாளரா இருந்தாருன்னு கூட சொல்லிட்டாங்க சில பேர். ஆரம்பத்தில நான் கூட அப்படி தப்பா தான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து முழுக்க விசாரிக்கும்போது அப்படி இல்ல. ஆனா, அந்த மங்கை என்ற அந்த படத்தினுடைய பாடல்கள் வெளியீட்டு விழாவுக்கு கீர்த்திகாவ அழைச்சிருக்காங்க. கீர்த்திகாவும் போயிருக்காங்கன்னும்போது, அதான் அதாவது உதயநிதி ஸ்டாலினை வந்து இவர் வந்து ஒரு நெருங்கிய நண்பர் மாரி தான் இருந்திருக்காப்புல. யாரு? சாதிக்கு. திரைப்படம் அப்படின்றத விட அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர் இருந்திருக்காப்புல. மேபி இப்போ வந்து அவர் வந்து இந்த குற்றச்சாட்டில் அவர் மீது வராம இருந்திருந்தா, இந்த பாராளுமன்ற தேர்தல்ல கூட வந்து அவர் சீட்டு வாங்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னு சொன்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த முறை பாராளுமன்ற தேர்தல்ல இளைஞர்கள் நிறைய பேர் பாராளுமன்றத்துக்கு போவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த அடிப்படையில வந்து என்ன பண்ணுவாங்க, சமூகத்தின் சார்பா இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இது போன்ற போதை வஸ்து விற்பனை செய்யக்கூடிய நபர்களை முன்னிலைப்படுத்தி கூடிய வேலை தான் இந்த அரசியல்வாதிகள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அந்த வேலை கூட செஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. இஸ்லாமிய பெயர்கள் தாங்கிய நபர்கள் வந்து தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. திமுகவ தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பா அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இல்ல, இல்ல, இது இல்ல. என்ன நான் என்ன காரணம்? சொல்றேன், அன்னைக்கு ஒரு சாதிக் பாஷா, இன்னைக்கு ஒரு ஜாஃபர் சாதிக். இவ்வளோ தான் வித்தியாசம். அன்னைக்கு சாதிக் பாஷா வந்து என்ன வழக்குன்னா, 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு. அந்த வழக்கு விஷயமா வந்து அந்த நேரத்தில பரபரப்பான செய்தி என்ன வந்ததுன்னா, எல்லா ஊடகங்கள்லயும், அதாவது ராசா திமுகவினுடைய அமைச்சரும் அமைச்சர் ராசாவும் கனிமொழிக்கும் நெருங்கிய நண்பர் சாதிக் பாஷா. இவர் விசாரணை வலயத்துக்குள்ளே வந்துட்டாரு. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல முக்கியமான சாட்சியமே இவர் தான். பல ஆதாரங்கள குடுக்க போறாரு. பல தகவல்களையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கான்ற செய்திகள். மாரி ஒரு பரபரப்பான செய்தி வரும்போது தான், இந்நிலையில அவர் திடீர்னு என்ன பண்றாரு, அவர் வந்து சிபிஐ கூப்பிட்டுருக்காங்க. அவர் காலையில கிளம்புன ஃப்ளைட்ல, அவர் அன்னைக்கு இரவே வந்து தூக்கு மாட்டி செத்துறாருன்ற மாரி ஒரு தகவல் வருது. அப்போ அந்த நேரத்தில வந்து என்ன ஆச்சு, அது வந்து இந்த பத்திரிகைலாம் இப்படி செய்தி வந்தது, அவமானப்பட்டு தூக்கில மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் காவல்துறை அன்னைக்கு வெளியிட்ட ஒரு தகவல் இல்லைங்களா? ஊடகங்கள்லேயும் அந்த செய்தி தான் வந்தது. ஆனா அதன் பிறகு வைகோ அண்ணன் வந்து இல்ல இது தற்கொலையே இல்ல, கொலை தான் அப்படின்னு சொல்லி அவர் மிகப்பெரிய இஷ்யூ பண்ணாரு. இஷ்யூ பண்ணதின் அடிப்படையில அது வழக்கு சிபிஐக்கும் போச்சு. எப்பவுமே சிபிஐக்கு போட்டோம், எந்த புலனாய்வு அமைப்புகள் போனாலும் முதல்ல காவல்துறை என்ன எடுக்குதோ அதுதான் முடிவா அமையும். இப்போ ஸ்ரீமதி வழக்கில் கூட நீங்க பார்த்துருக்கலாம். காவல்துறை ஃபர்ஸ்ட்டு எடுத்து தற்கொலைன்னு போட்டாங்க. அதை எடுத்து போய் போஸ்ட்மார்ட்டம்னு சொல்லி தற்கொலைன்னு சொல்லி அதாவது போஸ்ட்மார்ட்டம் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் என்ன ஃபைல் பண்றாங்களோ அதன் அடிப்படையில தான் அதான் விசாரணை. அது மாதிரி தான் நடக்கும். வழக்குகளே எல்லாமே நடக்கும். அதை மீறி நடக்குதுன்றது வாய்ப்புகளே இல்ல. மேபி அதிகமான வாய்ப்புகள் இல்ல. அந்த அடிப்படையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜாஃபர் சாதிக் பாஷா கொலை வழக்கை தற்கொலையா மாத்திட்டாங்க. அப்புறம் சிபிஐ விசாரிச்சபோது அவன் என்ன பண்ணிட்டான், ஆமான்னு சொல்லிட்டான். ஆனா அந்த சிபிஐ விசாரணை பண்ணும்போது கூட, அந்த உடற்கூறு ஆய்வு பண்ணக்கூடிய மருத்துவர்களுடைய 2 முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இன்னும் கூட நீங்க சோசியல் மீடியால போனீங்க, கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா இருக்கும். 2 பேருடைய முரண்பட்ட கருத்துக்களே இருக்கு. அதான் இன்னுமே மர்மமாகவே இருக்கு. மர்மமா இருக்கு. அவங்க சாதிக் பாஷாவுடைய மனைவி இன்ன வரையிலும் என்னுடைய கணவனுக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இன்ன வரையிலும் போராடிட்டு வர்றாங்க. நீதிமன்றம் உட்பட எல்லா இடத்துலையுமே. அப்படிங்கும்போது சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரபாகரன் என்ற ஒரு பையன், அரியலூரை சேர்ந்த ஒரு பிரபாகரன்ற பையன், நான் தான் வந்து சாதிக் பாஷா தலையணை அமைக்கி கொன்னேன். அப்போ வந்து ஜாஃபர் சேட்டும் இன்னொருத்தரும் வந்து கூட காலு கை அமுக்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். பட் காவல்துறை அதை வந்து அவன் பைத்தியம், மென்டல் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆக இப்போ இருக்கக்கூடிய நிலையே என்னன்னு சொன்னீங்கன்னா, காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ, எந்த அரசு இருக்கோ, அந்த அரசு என்ன நினைக்கிறோ அதுதான் நடக்கும். இப்போ காவல்துறைக்கிட்ட வந்து இவங்க வந்து அதை வந்து தற்கொலையா இருந்தால் கூட, இல்லை இதை கொலையா மாற்றுங்கன்னு சொன்னால் மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காவல்துறை சொன்னால் டாக்டர்ஸ் கேட்பாங்க.
டாக்டர்ஸ் கேட்குறாங்க. டாக்டர்ஸ் உடைய அறிக்கையை வச்சு மேஜிஸ்ட்ரேட் ஓகே பண்ணுவார். அதை வச்சு நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் எந்த மன்றத்துக்கு போனாலும் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. அதுதான் நிலை இன்றைக்கி இருக்குது. புரியுதுங்களா? அதேமாதிரி இன்றைக்கி வந்து ஜாபர் சாதிக்கு வந்து இவங்க தப்பிக்க வச்சுருக்காங்கன்னா திமுகவுக்கு நேரடியான தொடர்பு, அதாவது அதிகமானங்க ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு எம்பியுடைய தொடர்பு இருந்தாவே, நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் தொடர்பு அல்லது நேரடியான மு.க. ஸ்டாலினுடைய தொடர்பு இருந்தால் வேண்டாம். எம்எல்ஏ எம்பிக்கள் சில பேருடைய தொடர்புகள் இருந்தாவே அது என்ன வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய இம்பேக்ட் இது கொடுக்கும் இல்லைங்களா? மிகப்பெரிய பாதிப்பு பின்னடைவு கொடுக்கும். இப்போ சாதிக் பாஷா உடைய வழக்கு மாதிரி இன்றைக்கி ஜாபர் சாதிக் வழக்கு மாறிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா யாராவது சின்ன தொடர்பு, இப்போது சிற்றரசு வீடு கொடுத்துருக்கு, சிற்றரசுடைய தொடர்பு இருந்தால் கூட அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வரும். அந்த செய்தி எடுக்க, அதாவது சிற்றரசு தொடர்பான செய்தி எடுக்க போகும்போது கூட செய்தியாளரை இப்போ தாக்கியிருக்காங்க அப்படின்ற அதான் தான் சொல்கிறேன். அப்போது இது எது ஒன்று நடக்கணும். அப்போது நடக்குன்னு சொன்னால் அப்போது அவனுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இவங்களுடைய பேர் வந்துச்சுன்னு சொன்னால், யார் இந்த திமுக சார்ந்த யாராவது சில பேருடைய பேர் வந்துச்சுன்னு சொன்னால் அது பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை திமுக கூட்டணி சந்திக்கின்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ அதனால தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவசரமாக வந்து அவனை எங்கே ஓட வச்சிருக்கா மாரி எனக்கு தெரியுது. இல்லைன்னு சொன்னால் காவல்துறை பிடிச்சி ஒப்படைச்சிருக்கணும். சாதிக் பாஷா வித்தின் இப்போ நினச்சாங்கன்னா 1 ஹவரில் சாதிக் பாஷா எங்கே இருக்கானே தமிழக காவல்துறைக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க, இப்போ டெல்லி போலீஸே வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை என்ஐஏ கிட்ட ஒப்படைக்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு மயிரும் பண்ண முடியாது. லோக்கல் போலீஸ் ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது இல்லைங்களா? புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? இப்போ உதாரணத்தை நீங்கள் எடுத்திங்கன்னா, இப்போ செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்கை பிடிக்க முடியுதா? அமலாக்கத்துறை அப்படியே கண்ணில் எண்ணெய் விட்டு தேடிட்டு இருக்கானா இல்லையா? ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னு சொன்னால் திமுக காவல்துறை நினச்சா அசோக் குமாரை நாளைக்கே பிடிச்சிடுவாங்க. இப்போ திமுக ஒத்துழைப்பு இல்லைன்னு சொன்னால் பிடிக்கவே முடியாது. திமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ அதனால தான் அசோக்குமாரை வந்து பிடிக்கல. அதனால் அசோக்குமார் பிடிபடுற வெளியும் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கடுமையான எதிர்ப்புகள் பதிவு வச்சுட்டு தொடர்ந்து. செந்தில் பாலாஜியை விட்டால் அங்கே ஆதாரங்களை அடிச்சிடுவாங்க. அமைச்சராக இருக்கார் அப்படின்னு. அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ண பிறகு கூட சொல்லிட்டாங்க, இல்லை அவர் அமைச்சர் பதவி இல்லைன்னா கூட சரி அதிகாரம் மிக்கவர், அவர் செல்வாக்கானவர், அவர் ஆதாரங்களை கழிச்சிடும், அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்போது செந்தில் பாலாஜியுடைய தம்பியே மத்திய அமலாக்கத்துறை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால் ஜாபர் சாதிக்கு கண்டுபிடிக்க முடியும். டெல்லி போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்களா? சொல்கிறேன். ஒரே சந்தேகத்தில் டெல்லி போலீஸ் அதிகபட்சம் வந்தோம்னா அவனுடைய அலுவலகங்கள் வீடுகளில் சீல் இது அதாவது ஒரு நோட்டீஸ் தான் ஓட்டிகிட்டு போக முடியும், இல்லை ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்போது இந்த விஷயங்கள் நடக்க தான் திமுக மீது அதிகமான சந்தேகமாகுது. ஜாபர் சாதிக்கை கண்டுபிடிக்கணும்னா இப்போ திமுக அரசு தான் முயற்சி எடுக்கணும்னு சொல்ல வரீங்களா? அப்போ திமுக தானே பிடிச்சி ஒப்படைக்கணும். திமுக இதில் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பிடிச்சி ஒப்படைக்கணுமா இல்லையா? காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போது அவர் வந்து சென்னையில் வந்து ஜாபர் சாதிக்கு நிறைய சிசிடிவி கேமராலாம் வாங்கி கொடுத்தாருன்றாங்க. இப்போ காவல்துறையில் எத்தனை அதிகாரிகளுக்கு பழக்கமானவர்? டிஜிபி கூடவே அவர் வந்து அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த போன்ற புகைப்படங்கள்லாம் வருது. அப்போது எத்தனை பழக்கம் நட்பு தொடர்பு உள்ள நபராக இருப்பார் அவர். புரியுங்க? அப்படி இருக்கும்போது அந்த சிசிடிவியை வந்து ஆய்வு பண்ணாலும் தெரிஞ்சிடும் அவர் வீட்டிலேருந்து எப்போ கிளம்புனார், எங்கே கிளம்புனார், எந்த வழியில் போனார்ன்றது. இன்றைக்கி அந்தளவுக்கு சோசியல் மீடியா, அதாவது விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது, நவீனமான தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குது, கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னு சொன்னால் இப்போ அப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க எல்லாரையுமே. அப்படி இருக்கும்போது இது திமுக வந்து இந்த விஷயத்தை மறைக்கணும்னு நினைச்சா கண்டுபிடிக்க முடியாது. ஜாபர் சாதிக்கு இன்னும் 10 வருஷம் ஆனாலும் அவர் தேடப்படும் குற்றவாளியாக தான் இருப்பார். இப்போது இந்த தகவல், அதாவது ஜாபர் சாதிக் போதைப் பொருளை கடத்துகிறார், பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இதை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்து வியாபாரம் பார்க்குறாங்க அப்படின்ற தகவலே ஆஸ்திரேலியாவில் இருந்தும் நியூசிலாந்தில் இருந்தும் பல்வேறு நாடுகளில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தான் இந்திய அரசாங்கத்துக்கே தகவல் கொடுக்குறாங்க. உங்கள் நாட்டில் இருந்து தான் எங்கள் நாடுகளுக்கு வந்து இது மாதிரியான போதைப் பொருட்கள் வருது, எங்கள் நாட்டு மக்களை பெரிய அளவில் பாதிக்கப்படுது அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்க அது ஊடகங்கள் போடுறதுங்க. ஆஸ்திரேலியாலேருந்து தகவல் வந்தது, அமெரிக்காலேருந்து தகவல் வந்ததுன்ட்டு. ஏன்னா ஆஸ்திரேலியாலையும் அமெரிக்காலையும் நியூசிலாந்துலேயும் போதைப் பொருள் இல்லாத நாடா? என்னங்க பேசுகிறீங்க? இல்லை, இங்கேருந்து தான் போகுது. இங்கேருந்து மட்டும் இல்லை, வேர்ல்டில் வந்து கிழக்கு அமெரிக்காவிலேருந்து நிறைய போதைப் பொருட்கள் வந்து போயிட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா?
இல்ல இவரு அதாவது டெல்லியில தான் ஒரு குடோன்ல வந்து இது இன்னைக்கு பண்றாங்க. வேர்ல்டு மார்க்கெட்டில் போதை வஸ்துகள் அதிகமாக பயன்படப்படக்கூடிய நாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற இந்த நாடுகள் தான். அப்படிங்கும்போது அவங்களுக்கு பல நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யும். இது மீடியாக்காரன் வந்து அவன் ஒரு ஆர்டிக்கல், இது ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு தகவல் வந்தது, அமெரிக்கா ஒரு எழுதிட்டா அதை வச்சே நம்ம வந்து பேசு பொருளாக்கும். அப்படியெல்லாம் இல்லை. இப்போ காவல்துறை இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசை மட்டும் இத கனெக்ட் பண்ணி பார்க்கறதா சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது இங்க இருக்கக்கூடிய அதாவது இந்த ஜாபர் சாதிக் வந்து டெல்லியில தான் இதுக்கான ஒரு குடோன் வச்சு அங்க தான் அத அ தேங்காயுடைய பவுடர்களாக்கி அதில வந்து சத்து மாவு இது போன்ற விஷயங்கள்ல வந்து கலந்து அத தான் ஏற்றுமதி பண்ணியிருக்காரு. அங்க தான் வந்து டெல்லியில வந்து போலீஸ் வந்து அவங்கள வந்து 3 பேர கைது பண்ணியிருக்காங்க. 2 பேர் சென்னையை சேர்ந்தவங்க. ஒருத்தர் வந்து விழுப்புரத்தை சேர்ந்த அசோக்குமார் அப்படின்றவரு. இப்போ 3 பேர கைது பண்ணதுல, அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்க தான் இருக்கு. அப்போ டெல்லி போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவ்வளோ நாள் தெரியாம அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கா? ஏங்க, இந்தியா வந்து எவ்வளோ ஒரு 130 கோடி மக்கள் உள்ள ஒரு பகுதி. அப்படி இருக்கும்போது எடுத்தோடனே தெரியாது. ஆனால் ரகசியமான தகவல்கள் வெளிகள் வராமல் இருக்காது. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் இவங்க பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்கலாம். இருந்தாலும் சில சந்தேகம் சில பேருக்கு வந்து யார் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இன்ஃபர்மேஷன் கொடுத்து, இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் வந்து லைட்டாக வாட்ச் பண்ணாவே தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு சில காலதாமதம் ஆகிருக்கலாம் தவிர மற்றபடி ஒன்றுமில்லை. உடனே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் என்ன, 130 கோடி மக்கள் வாழ்கிறாங்க. அது டெல்லியாக இப்போ இருக்கட்டும், சென்னையாக பெரும்பாலும் இருக்கட்டும். அதிகப்படியாக இந்த போதைப்பொருள் விஷயம் வந்து மாற்றது குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்தில தான், முத்ரா துறைமுகத்தில தான் அதிகப்படியாக போதைப் பொருட்கள் டன் கணக்குல எப்பவுமே சிக்குது அப்படின்னு செய்திகள் வருது. அதுக்கப்புறம் அந்த போதைப் பொருட்கள் எங்கே போகுது அப்படின்ற மாரி 68,000 கோடி மதிப்பு மதிப்பிலான போதைப் பொருளே காணாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பார்க்க முடியுது. இது இந்திய அளவுல பெரிய அளவுல இது ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்கு. இந்த நெட்வொர்க் எப்படி செயல்படுது? இல்லை, அதாவது நீங்கள் 2 விதமாக பார்க்கணும் போதைப் பொருள். என்னன்னு சொன்னால், ஒன்று வெளிநாட்டுக்கு கடத்துறது. வெளிநாட்டுக்கு கடத்துறது அகப்படுது. உள்நாட்டிலே விநியோகம் பண்ணுறது அகப்படுறது இல்லை. இப்போ உள்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சிட்டியை சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 2,00,000 பேராச்சும் வந்து போதைகளுக்கு அடிமையாக இருக்காங்க. அதாவது பவுடர், இன்ஜெக்ஷன், மாத்திரை இது போன்ற பெரிய போதை ஸ்டாம்ப்லாம் வந்துச்சு. ஸ்டாம்ப்லாம் ஸ்டாம்ப் இது போன்ற போதைகளுக்கு அடிமையாகி ஒரு 2,00,000 இளைஞர்களுக்கு மேலே இருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம பேசணும்னா இருக்காங்க. அப்போது இந்த போதையை வந்து நாங்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம்னு சொல்லி முதல்வர் பேசுகிறான்றது மட்டும் நம்ம கைத்தட்ட முடியாது. நீங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குற மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னா, ஒரே நாளில் எல்லா இன்ஸ்பெக்டர் சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆய்வாளரையும் இன்ஸ்பெக்டரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு தலைமைச் செயலகத்தில் ஒரு நீங்கள் ஸ்பீச் பண்ணணும். எப்படின்னா, உங்கள் ஒவ்வொருத்தர் இன்ஸ்பெக்டரும் யாருடைய கட்டுப்பாட்டில் அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு போதை வஸ்து, ஒரு மாத்திரை அல்லது ஒரு இன்ஜெக்ஷன் ஏதாவது விற்பனை ஆச்சுன்னா உங்கள் வேலையை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி கடுமையான முறையில் முதல்வர் உத்தரவிட்டார்னா, அப்போ அத்தனை இன்ஸ்பெக்டரும் சேர்ந்துட்டு வித்தின் செகண்டில் இந்த போதையை வந்து சென்னையை விட்டு அழித்து தூக்கிடலாம். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அந்த மாதிரி முதல்வர் செய்யவும் மாட்டார். 2வது, முதல்வர் சொல்லி அதை ஆய்வாளர்கள் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரைக்கும். காரணம் என்னென்னா, இந்த போதை மாஃபியா என்பது சாதாரணமான ஒரு நெட்வொர்க் இல்லைன்றாங்க. இது மிகப்பெரிய நெட்வொர்க் அவங்களுக்கு. இப்போ முதல்வர் சொல்கிறாரு, முதல்வர் போய் இப்படி பேச போகிறாருன்னு தெரிஞ்சாவே பேசாமல் தடுக்கும் அளவுக்கு மாஃபியாஸினுடைய தொடர்பு கவர்மெண்ட்டில் இருக்குது. நேரம் ஒதுக்கி பல்வேறு வகையிலான கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி.